குளிப்பாட்டுவார்கள். நாம புதிய ஆடையை உடுத்த முடியாது. ஆடையை, தையல் இல்லாத ஆடையை உடுத்தி விடுவார்கள். நம்முடைய கபருக்கு நாம நடந்து சென்று விட முடியாது. உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தூக்கி கொண்டு சென்று அல்லாஹ்வுடைய தர்பாரிலே வைத்து தப்பி தவறி கூட இறை இல்லத்திற்கு வராதவர்களையும் பள்ளிவாசலிலே வைத்து அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கபரிலே அடக்கம் செய்துவிட்டு நம்முடைய உறவினர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். எப்போதுமே மரணத்தின் ஞாபகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மௌத்தை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதர்களாக வாழ்வதற்கு உண்டான பெரும் காரணங்கள் மௌத் நமக்கு ஞாபகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும். அன்பானவர்களே, நினைவு கூறுங்கள், நாம் ஒரு நாள் மரணம் அடைவோம். தூக்கி கொண்டு செல்வார்கள். கபரிலே அடக்கப்படுவோம். அல்லாஹ் நாடும் போது ஒன்று திரட்டப்படுவோம். மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம். விசாரணை செய்யப்படுவோம். விசாரணையில் வெற்றி பெற்றால் சொர்க்கலோகத்திற்கு செல்வோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தருவானாக. விசாரணையில் தோல்வி அடைந்தால் மோமின்களாகிய நாம் எந்த அளவுக்கு தோல்வி அடைந்தோமோ அந்த அளவுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பெரும் மன்னிப்பு கிடைத்து சொர்க்கலோகத்திற்கு சென்று விடுவோம். படைத்த அல்லாஹ்வை ஏற்காத மனிதர்கள் நிரந்தரமாக நரகத்திலேயே கிடப்பார்கள். மனிதர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான், அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இந்துக்கள், புத்தர்கள், ஜைனர்கள், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். ஆனால் நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அடியார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துள்ள அடியார்கள். அல்லாஹ் சொல்லுவான் நம்மை அன்போடு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, என்னை ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னை ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அழைப்பான். அழைத்து அழைத்து சொல்லுவான், மற்ற அடியார்களை போன்று உங்களையும் நான் தெருவில் விட்டிருக்கலாம், கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஈமானுடைய பெரிய நியமத்தை கொடுத்து என்னை ஈமான் கொண்ட அடியார்களாக நான் உங்களை ஆக்கியிருக்கிறேன். நீங்கள் நன்றி கூற, நன்றி செய்ய, நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றீர்கள்.
எப்போது என்னை நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களோ நான் சில கடமைகளை உங்கள் மீது ஆக்கியிருக்கிறேன், சில தடைகளை உங்களுக்கு நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் சொன்னதை போன்று நீங்கள் நடந்தால் என்னுடைய பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக நீங்கள் ஆகலாம். எனக்கு மாறாக நீங்கள் நடந்தால் நிச்சயமாக தண்டனை உண்டு. அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கு 2 கடமைகள் சுருக்கமாக சொல்வதென்றால், முஃமின்களாகிய நாம் அந்த 2 கடமைகளையும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, அல்லாஹ்வின் மீது மஹப்பத். 2, அல்லாஹ்வின் மீது அதுமத். அல்லாஹ்வை நேசிப்பது முஃமின்கள் மீது கடமை, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது முஃமின்கள் மீது கடமை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாம் அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வின் மீது அன்பு இருக்கிறதா? அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகின்றோமா? பெயரளவுக்கு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறோமா? நாம் பிரியப்படுகின்ற அல்லாஹ் யார் என்று நமக்கு தெரியுமா? நமக்கும் அந்த அல்லாஹ்வுக்கு மத்தியில் உண்டான சொந்தம் என்னவென்று தெரியுமா? இந்த உலகிற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்னவென்று தெரியுமா? முஹப்பத், நிறைய முஹப்பத் இருக்கிறது. பெற்றோரை பிரியப்படுவோம், உறவினர்களை பிரியப்படுவோம், ஆசிரியர்களை பிரியப்படுவோம், நண்பர்களை பிரியப்படுவோம். ஆனால் இந்த அன்பு, இந்த பிரியம், இந்த நேசம், இதையெல்லாம் மிகைத்ததாக அல்லாஹ்வின் மீது உண்டான பிரியம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள். அல்லாஹ் சொல்லுவான், குல் இன் கான ஆபாவுக்கும் وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله. பெற்றோர்கள், நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்களுடன் பிறந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், உங்களுடைய குடும்பத்தினர்கள், நீங்கள் சம்பாதித்த பொருள்கள், உங்களுடைய வியாபாரங்கள், வியாபாரங்கள், அல்லாஹ்வின் பிரியத்தை விட, ரசூலுல்லாஹின் பிரியத்தை விட கூடுதலாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுப்பான் என்று இந்த ஆயத் சொல்கிறது. எனவே உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களின் மீது உண்டான பிரியத்தை விட அல்லாஹ்வின் மீது உண்டான பிரியம் கூடுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பிரியம் கூடுதலாக இருக்கிறதா, குறைந்து இருக்கிறதா? இதெல்லாம் எப்போது தெரியும்? பெற்றோரின் பிரியத்திற்கும் அல்லாஹ்வின் பிரியத்திற்கும் போட்டிகள் வரும்போது, பிள்ளைகளின் பிரியத்திற்கும் அல்லாஹ்வின் பிரியத்திற்கும் போட்டிகள் வரும்போது,
நண்பர்களின் மீது உண்டான பிரியத்திற்கும் அல்லாஹ்வின் மீது உண்டான பிரியத்திற்கும் போட்டிகள் வரும்போது தான் எது நினைக்கிறதோ அது கூடுதலாக பிரியம் என்பதுதான் அர்த்தமாகும். வடக்கு கொலக்குடி ரஹமத் நகர், அங்கே பெண் பிள்ளைகள் ஓதுவதற்காக மக்தப் மதரசா இல்லாமல் இருக்கிறது. எனவே அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அவங்களை நோக்கி வருவார்கள். நிறைய ஏழை மக்கள் குடியிருக்கும் பகுதியாக இருக்கிறது. வாரி வாரி வழங்கி அவர்களுக்கு பேருதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, காசுகளும் பணங்களின் மீது கூட நமக்கு பிரியம் இருக்கிறது தான். அல்லாஹ் கொடுக்க சொல்லிவிட்டால் கொடுத்து விட வேண்டும். இதுதான் உண்மையான பிரியம். அல்லாஹ்வின் மீது பிரியம் இருக்கிறது என்பதற்கு உண்டான தகாவா என்ன, தேட்டம் என்ன? அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும், 5 நேரம் தொழ வேண்டும், நோன்பு காலங்களில் நோன்பு நோக்க வேண்டும், செல்வந்தர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும், உடல் திடகாத்திரமும் செல்வம் இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும். இப்படி நிறைய இபாதத்துகள் இருக்கின்றன. என்ன வேலை வந்தாலும் கடமையான இபாதத்துகள் வந்துவிட்டால் இபாதத் செய்தல் தான் அல்லாஹ் மீது உண்டான பிரியத்திற்கு அடையாளம். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு மே மாசத்திலே ஜூன் மாதங்களில் எல்லாம் நோன்பு வந்தது. கடுமையான வெயில், பகல் 11 மணி 12 மணிக்கெல்லாம் கடுமையான தாம் எடுக்கும், நாக்கெல்லாம் காய்ந்து போயிருக்கும், வாயை திறந்து பேச முடியாது. ஆனால் அப்போது கூட நாம் நமக்கு பிரியமான அந்த நீரை குடிக்க மாட்டோம். என்னுடைய ரப் குடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். ரமலான் மாதத்திலே நல்ல பசியாக பசிக்கும், வயிறு கிள்ளும், ஆனால் சாப்பிட மாட்டோம். இது அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. ஜகாத், அன்பானவர்களே, நமக்குத்தான் தெரியும் ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். ஏதோ 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் ஜகாத்தை கொடுத்து விட்டு நான் ஜகாத்து கொடுத்து விட்டேன் என்று நிம்மதி அடைந்து விடக்கூடாது. நம்முடைய ஊரிலே நடுத்தரமான குடும்பத்தில் உள்ள பெண்கள் கூட இந்த நிக்காவுடைய சபைகளெல்லாம் பார்க்கிறோம். 100 பவுன் மகர், 150 பவுன் மகர் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இந்த காலத்திலே 150 பவுன் மகர் உள்ள நடுத்தரமான குடும்பத்து பெண்கள் இருக்கிறார்கள். சுமார் கணக்கு பார்த்தால் 2.5 லட்சம் ரூபாய். ஏனென்றால் 1 கோடி ரூபாயாக இருக்கும் அந்த பவுனுடைய விலை. 2.5 லட்சம் ரூபாய் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஜகாத்து கொடுக்கிறோமா? எத்தனை இல்லங்களிலே லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஜகாத்தாக கொடுக்கப்படுகின்றன. பெரிய பெரிய வணிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பொருளாதாரம், முதலீடு, அதையெல்லாம் கணக்கு பார்த்தால் 50 லட்சம், 1 கோடி, இப்படியெல்லாம் ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 50,000 ரூபாயையும் 60,000 ரூபாயும் கொடுத்துவிட்டு நிம்மதி அடைந்து விடுகிறோம் ஜகாத்து கொடுத்து விட்டோம் என்று. இது கணக்கு பார்க்காமல் கொடுத்ததின் விளைவுதான்.
காசு பெரிதாக தெரிகிறது, பணம் பெரிதாக தெரிகிறது. 100 பவுன் இருக்கிறது, 2.5 பவுனை கொடுத்து விட்டால் 97.5 ஆகிவிடும் என்று சொன்ன உடனேயே வைத்தாலே போகிறது. இது அல்லாஹ்வின் மீது உண்டான பிரியத்திற்கு அடையாளம் அல்ல. உன்னிடம் இருக்கின்ற பணமோ காசோ பணமோ சொத்தோ யார் கொடுத்தது? உன்னுடைய திறமையினால் என்று நினைத்துக் கொண்டாயா? உன்னுடைய உழைப்பினால் என்று நினைத்துக் கொண்டாயா? உன்னுடைய முயற்சியினால் என்று நினைத்துக் கொண்டாயா? எல்லாருமே உழைக்கிறோம், எல்லோருமே முயற்சிக்கிறோம். இரவும் பகலும் 24 மணி நேரமும் உழைப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் அன்றாடம் காய்ச்சலாக இருக்கிறார்கள். உங்களிடத்திலே இருக்கிற அந்த காசு பணம் இருக்கிறதே, அல்லாஹ் கிஃப்டா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். சில பேருக்கு கொடுக்காமல் சோதித்து பார்ப்பான், சிலரை கொடுத்து சோதித்து பார்ப்பான். கொடுக்காமல் சோதித்து பார்ப்பவர்கள் எல்லாம் தப்பித்து விடுகின்றார்கள். பயம் வந்து விடுகிறது. ஒழுங்காக நடப்போம் என்று நினைத்து தப்பையெல்லாம் விட்டு விடுகிறார்கள். கொடுத்து சோதிக்கும் போது நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது, காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது என்று. எனவே நான் சொன்னேன், அல்லாஹ்வின் மீது அன்பு இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை செய்ய வேண்டும். பேரளவுக்கு இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் தான் ஜகாத்தை எடுத்து சொன்னோம். 100க்கு 100 அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிய வேண்டும். நமக்கு பிடித்தாலும் கீழ்ப்பணிய வேண்டும், நமக்கு பிடிக்காவிட்டாலும் கீழ்ப்பணிய வேண்டும். பிடித்ததை செய்வோம், பிடிக்காததை விட்டு விடுவோம் என்றால் அல்லாஹ்வின் மீது உண்டான அன்புக்கு அடையாளம் அல்ல. 2வது கடமை அல்வத், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. பொதுவாக மனித இயல்பு, அன்பு அதிகமாகிவிட்டால் மரியாதை குறைந்துவிடும். காதலன் காதலி, ஒரு பெண் கணவனை டா போட்டு பேசுகிறாள், கணவனும் காதலியை டி போட்டு பேசுகிறான். இது அன்பு அதிகத்தின் அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ்வை அதிகம் அதிகம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னான். 2வது கடமை இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது. வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி. 2-3 இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான். யூதர்களை பற்றி சொல்லுவான், முஸ்லிம்களை பற்றி சொல்லுவான். அல்லாஹ்வை அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இணையாக குப்பைகளையும் கூலங்களையும் பூனையையும் எலியையும் பாம்பையும் ஆக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளை அல்லாஹ்வை வணங்குவதை போன்று வணங்குகின்றார்கள். அவர்களாகவே தன்னுடைய கரங்களினால் சிலைகளை செதுக்கி அதை கடவுளாக ஆக்கி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமான ஒரு கல், என்னுடைய படைப்பு. ஏன்? உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக, உங்களுக்கு உணவு பொருள்களை உண்டாக்குவதற்காக நான் சூரியனை படைத்திருக்கிறேனே. உங்களுடைய வேலைக்காரன் அந்த சூரியன், ஆனால் அந்த வேலைக்காரனை பகவான் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி. அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சாதாரணமான படைப்புகளுக்கு கொடுத்து அல்லாஹ்வை கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வகப்பிருஹு தக்பீரா. அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், அல்லாஹ்வை மகிமைப்படுத்துங்கள்.
அல்லாஹ்வை மகிமைப்படுத்துங்கள் என்றால் பாவங்களில் இருந்து மீண்டு விட வேண்டும். பாவங்கள் செய்யக்கூடாது. குடிக்காதீர்கள் என்றால் குடிக்கக்கூடாது. விபச்சாரம் செய்யாதீர்கள் என்றால் விபச்சாரம் செய்யக்கூடாது. திருடாதீர்கள் என்றால் திருடக்கூடாது. ஊழல் செய்யாதீர்கள் என்றால் ஊழல் செய்யக்கூடாது. நாம் சொன்னோம், அல்லாஹ்வுடைய மஹப்பத்திற்கு அடையாளம் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வது. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு அடையாளம் அல்லாஹ் எதை ஹராம் என்று சொல்லியிருக்கிறானோ, அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அதில் இருந்து தூரமாகிவிட வேண்டும். அப்போதுதான் நாம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவர்களாக ஆக முடியும். அன்பானவர்களே, பெரும் சந்தர்ப்பம். மனிதர்கள் என்ற முறையில் நமக்கு நிறைய தப்புகள் அப்போது நடந்து கொண்டிருக்கின்றன, நடந்து செய்து விடுகிறோம். இப்பொழுது ஒன்று கூடி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்போம். ஷைத்தானுடைய வலையில் இருந்து விடுபட்டு, அல்லாஹ்வே உன்னுடைய தௌஃபீக்கின் காரணமாக உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டோம். அல்லாஹ் திரும்பவும் எங்களை ஷைத்தான் இடத்தில் ஒப்படைத்து விடாதே. அல்லாஹ், நான் என்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த பாவங்கள் செய்யாமல் அந்த பாவத்தின் மீது எங்களுக்கு வெறுப்பைத்தான். அல்லாஹ், எத்தனையோ கடமைகளை விட்டு விட்டேன். அல்லாஹ், அந்த கடமைகளை எல்லாம் செய்வதற்கு உண்டான தௌஃபீக்கை தான் அல்லாஹ் என்று நாம் சபதம் எடுக்க வேண்டும். 5 நேரம் தொழும் நல்ல முஸ்லிம்களாக ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஆகில்லாமா எல்லா குற்றங்களும், நம்முடைய குற்றங்கள் நமக்கு தெரியும், அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்கலாமா? நம்முடைய பள்ளிவாசல்கள் 5 நேர தொழுகை ஜும்மாவுடைய பள்ளிவாசல்களை போன்று ஆகிவிட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஜிப் 2 ரக்காத் கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து கூடுதலான 6 தக்பீருடன் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் செய்து கொள்கிறோம். தக்பீர் தஹ்ரீமாவுக்கு பின்னாலே சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக என்ற சனாவை ஓதி விடுங்கள். இமாம் அவர்கள் சனாவுக்கு பின்னால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி காது வரை கையை உயர்த்தி கீழே விட்டுவிடுவார். நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள். 2வது தக்பீரில் காது வரை கையை உயர்த்தி கீழே விட்டுவிடுவார். நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள். 3வது தக்பீரில் காது வரை கையை உயர்த்தி தொப்புளுக்கு அருகிலே கட்டிக்கொள்வார். நீங்களும் கட்டிக்கொண்டு அவரோடு நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அடுத்த இணைப்பு சூறாவையும் சொல்லிட்டு ருக்குவுக்கு செல்லுங்கள். இது முதல் ரக்காத். 2வது ரக்காத்திலே ருக்குவுக்கு முன்பு கிராத் ஓதி முடித்தவுடன் ருக்குவுக்கு சென்று விடாமல் 3 தக்பீர் கூடுதலாக இமாம் சொல்வார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 3 தக்பீரிலும் காது வரை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். 4வது தக்பீரில் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். இதுதான் தொழுகையினுடைய முறை. அல்லாஹ் நம்முடைய தொழுகையை கபூல் செய்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி அவனுடைய முத்தகீன்களான சாலிஹீன்களாக அடியார்களாக ஆக்கிக் கொள்வானாக என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.